ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். என்ன பிஸ்கெட்டை காட்டுனேன்னு பார்க்குறீங்களா? இந்த பிஸ்கெட்டை வச்சு தான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஒரு 5 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பார்லேஜி பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சன்ஃபீஸ்டோ அல்லது மில்க் பிக்கீஸ், பிரிட்டானியா அது மாதிரி என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து சால்ட்டட் பிஸ்கெட்டாக இருக்கக்கூடாது. அதாவது 50-50 அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பார்லி பிராண்ட்லே ஹாப்பி சாக்கோ சிப் குக்கீஸ் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட்டில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக சாக்லேட் ஃப்ளேவர். இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். இது வந்து 5 பாதாம், 5 பிஸ்தா, 5 கேஷ்யூ நட்ஸை ஜஸ்ட் மிக்சியில் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பவுட்ரு பண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பேக்கெட் பிஸ்கட்டை எடுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 பிஸ்கட் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். அந்த பவுட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட்டு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து நீங்கள் ஜீனி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடியே வந்து உங்களுக்கு பிஸ்கட்டில் வந்து ஸ்வீட் இருக்கும். அதனால் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஜீனி சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்மளே வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுட்ருலையே வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸ், அல்மோண்ட், பாதாம் இதெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணதை போடுறோம். போட்டுட்டு இதிலையே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 கிராம் வாங்கினதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்ற போகிறேன். ஊற்றி இதை நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதை மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் திக்காக. ஸோ இதில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு பால், அதாவது காய்ச்சின பாலை வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றி திரும்பவும் நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்தோன்னா நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இது மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி க்ரீமியான ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லையே வந்து இது செஞ்சு நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சரி, பெரியவங்களும் எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும்.